பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சோம்பேறியின் வழி முள்வெளிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஆமேன், ஹல்லேலூயா. அழகான வார்த்தை இந்த காலை வேளையில சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வழி எப்படி இருக்குன்னா ராஜபாதை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், பிரதமராக இல்லைன்னா முதலமைச்சராகட்டும், அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா முன்னாடியே பாதுகாப்பு படைகள் போகிறது, முன்னாடியே அந்த பாதைகள் எல்லாத்தையும் செவ்வாய் பண்ணுவாங்க. அந்த ரோட்ல ஒருவேளை அந்த கார் அந்த வழியா போகுதுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பாதையெல்லாம் வந்து கரடு முரடு இல்லாம, பள்ளமேடு இல்லாம, எந்த விதமான இதுவும் இல்லாம அவ்வளோ கிளீனா அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி அவர்கள் அவ்வளோ ப்ரொடெக்ஷனோடு கூட அந்த இடத்துல கொண்டு போறாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற அரசாங்கம் அந்த மனுஷர்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பையும் அந்த பாதையை அவ்வளோ நேர்த்தியாயும் அவர்களுக்கு எந்த இடையூறல் இல்லாதபடிக்கு அவ்வளோ நேர்த்தியாய் கொண்டு போகிறார்கள். அப்படித்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய வழியும் அதே மாதிரி தான் ராஜபாதையா இருக்கும். நீங்க நீதிமானாய் வாழ்ந்திருக்கும் பொழுது, நீங்க தேவனுக்கென்று உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழும் பொழுது, என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையின் பயணத்துல எந்த விதமான மேடும் பள்ளமும் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், நீங்க எங்கேயும் இடறி விடாதபடிக்கு நேர்த்தியாய் அவர் அந்த பாதையை அமைத்து தருவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல, அதாவது எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருக்கிறார்கள். அவர்கள் அடிமையா இருக்கும்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்க ரொம்ப காலமா அடிமை ஆயிட்டோம், பல ஜெனரேஷனா நாங்க அடிமைப்பட்டு இங்க கிடக்கிறோம், ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையோடு ஜெபிக்கிறார்கள். அந்த பெருமூச்சு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எட்டியது. சோ பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறார். அப்ப கேட்ட ஆண்டவர் மோசே என்ற தேவ மனுஷனை அங்கே அனுப்புகிறார். அந்த மனுஷன் மூலமாக போய் அந்த ஜனங்களை அவர்கள் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அங்க பார்வோன் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்க வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அந்த பாதையில கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த கொண்டு போற பாதையெல்லாம் வனாந்திரமா இருக்கு. ஆனா வனாந்திர வழியிலே அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். சோ அவர்களுக்கான உணவை சந்தித்தார், அவர்களுக்கான தண்ணீரை சந்தித்தார், அவர்களுக்கான ஆடைகளை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வந்து எங்கெல்லாம் போய் அவங்க லேண்ட் ஆகி எங்கெல்லாம் அவங்க ராத்திரி தங்குகிறார்களோ அங்கெல்லா இடத்திலையும் ஆண்டவர் அருமையான அந்த இடத்தை, சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு, இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் அமைத்து தந்தார். சோ பகலில் வரும்பொழுது அவர்கள் எங்கெல்லாம் வெயில்ல எங்க சோர்ந்து போவாங்களோன்னு சொல்லிட்டு மேக ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். இரவில அவங்களுக்கு ரொம்ப குளிருமேன்னு சொல்லிட்டு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ராஜரீகமாக அவர்கள் கடந்து வந்த ஜனம் வேற எந்த ஜனமே இல்லை. என் தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய உண்மையான கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் அந்த பாதைகளை அவர்களை செம்மையாய் நடத்தி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், ஒரு மகிமையான தேசத்துக்கு கொண்டு போகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து ராஜ பாதையாக அமைத்து தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மகிமையாய் வழி நடத்தினார். என் தேவன் நடத்துகிற வழியில யாராலையும் நடத்த முடியாது. பார்ப்பதற்கு வனாந்திரம் போல இருக்கலாம், ஆனா அந்த வனாந்திர வழியில அவ்வளவு மகிமையானவர்களாக, அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக, இதுவரைக்கும் அவ்விதமான ஒரு ஆசீர்வாதம் எந்த ஜனமும் பெற்றது கிடையாது. பாருங்க, அந்த ஜனங்களுக்கு உணவு தராரு. நம்மெல்லாம் இந்த உலகத்தினுடைய உணவுகளை நாம் சாப்பிட்டோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க வெளியில வரும்போது வானத்து மன்னாவை அவர்கள் உண்றார்கள். அதாவது தேவ தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடை அவர்கள் சாப்பிட்டார்கள். இவ்விதமாய் ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்தா அவங்க அடிமைதனத்திலிருந்து வெளியே வந்து அந்த வனாந்திர வழிகளில அவர்கள் பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் அமைத்து கொடுத்தார். ஒவ்வொன்றும் மிராக்கலா இருந்தது. அந்த தேவன் தான் இந்த காலை வேளையில உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வனாந்திரம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் பத்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மன விருப்பப்படுகிறது ஆண்டவர் எப்படியோ நிறைவேற்றி தருகிறார். உங்களை வெறுமையாகவோ பட்டினியாகவோ கர்த்தர் எந்த இடத்திலும் விடவில்லை. என் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இப்பவும் நடத்துறாரு, இனிமேலும் அவர் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டதுன்னா ராஜ பாதையா இருக்கும். அதுல பயம் இருக்காது. அந்த நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுலயே வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள்ல அதுலயே நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வந்து மரணமே ஒரு நம்பிக்கை உடையதா இருக்கும். நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடவே அவனுடைய வாழ்க்கை நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்க நேர்மையாய், நீங்கள் உண்மையாய் நடந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில யாரையும் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க எந்த இடத்திலையும் நீங்கள் விழுந்து போவதில்லை. உங்களுடைய பாதையில நீங்க ராஜ பாதையாக நீங்கள் நடந்து கடந்து போகலாம். கர்த்தர் அவ்விதமான வழியை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு மேல் வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா?
சோம்பேறியின் வழி எப்படி இருக்குமா? முள்வெளிக்கு சமானமா இருக்குமா? ஹல்லேலூயா. முள்வெளியை தாண்டி நம்மளால போக முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கி வச்சாங்கன்னா அதை சுற்றி முள்வெளி போட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்ட்டு. அந்த முள்வெளியை தாண்டும் போது அது உடம்பெல்லாம் கீரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் சொல்லப்படுகிறது. உண்மையா வாழவும் தெரியாம, பரிசுத்தமா வாழவும் தெரியாம, கடவுளுக்கும் உண்மையா இல்லாம, இந்த இடத்துல வீட்டுக்கும் உண்மையா இல்லாம, இப்படி இருக்கிற சோம்பேறிகள் கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணமே இல்லாம ஏதோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். சரியான ஜெபம் இல்லை, சரியான வேத வாசிப்பு இல்லை, தேவனுக்கு பயந்து நடக்கிறது இல்லை, எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு நல்லா தூங்கி சோம்பேறித்தனமா வாழ்க்கையில தன்னுடைய நாட்களை கழிக்கிறவுடைய வழி எப்படி இருக்கும்னா முள்வெளியா தான் இருக்கும். அந்த இடத்துல யாரும் கடந்து போகவும் முடியாது, நீங்க வெளியிலயும் வர முடியாது. இப்பேற்பட்ட ஒரு வழி உண்டாயிருக்கும். ஆகையால நாம சோம்பேறித்தனமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தாதபடிக்கு நீதிமானை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை தேடி உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு கொண்டு போனது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமையாய் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவார். ஆமென். மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, சோம்பேறியின் வழியை போல ஆண்டவரே கை முடக்கி கொண்டு ஆண்டவரே இன்னும் நாங்கள் விழுந்து கிடக்காதபடிக்கு, வேலைக்கு போகாம ஆண்டவரே நாங்கள் விழுந்து கிடக்கிற ஜனங்களை போல இராதபடிக்கு உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நீதிமான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த பிரசங்கத்தை இந்த வேளையில யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே அவருடைய பாதையில் ஆண்டவரே அப்பா பிரகாசம் உள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். அவர்கள் வழிகள் எல்லாம் ராஜபாதையை அமையட்டும். அவர்கள் எங்கெல்லாம் பிரயாணப்படுகிறார்களோ, என் பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் சமாதானம் வழியா இருக்கட்டும். அங்கெல்லாம் வழிகளை வாய்க்க பண்ணுங்க, அங்கெல்லாம் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, அங்கெல்லாம் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே ஜெயத்தை வைங்க ஆண்டவரே. இவ்விதமாய் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த வேளையில வியாதியின் பலவீனம் யாருக்காவது இருந்தா எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.